லைவ் அப்டேட்டு இப்போ லைவில் நாமினேஷன் ஃப்ரீக்கு உண்டான டாஸ்க் வந்து நடந்துச்சு. இதில் ஆண்கள் அணி வந்து தோற்று போயிட்டாங்க. தோற்று போகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? எங்கள் அண்ணன் ரணவு தான். வேறு லெவலில் வந்து வெறியாட்டம் ஆடுறான். முத்து வந்து டே கீழே இருக்கடா அந்த குச்சி மாதிரி இருக்குங்க. குச்சியில் அந்த பால் வைக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் விளாண்டுருக்கேன் கரெக்டாக. சத்யாவாக இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், எல்லாம் கோஆர்டினேஷன் விளாண்டுருக்காங்க. கரெக்டாக நம்ம அண்ணன் ரணவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கூடை இருக்குது, இவ்வளோ பெரிய கூடை, அதில் இவ்வளோ தூரத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கையை அப்படி சிலிப்பி விட்றாப்புல, இப்படி சிலிப்பி விட்றாப்புல, பார்த்தா கீழே வந்துடுது. அதே மாதிரி 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா பால் கீழே வந்துருச்சு. அதுவும் 60% வந்து மேலே 60%. இப்போ இவ்வளோ பெரிய கூடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்ஃபோனை இவ்வளோ பெருசு இருக்குன்னா இவ்வளோ தூரம் வந்தோடனே கை ஆட்டி விட்டு கீழே காட்டி விட்டுறா. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா தோக்குறதுக்கு மிகப்பெரிய காரணமாயிடுச்சு ஆண்கள் அணி. அது காரணம் நம்ம ரணவ் வந்து வெறியாட்ட ஆடிப்பிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பெண்கள் அணி வேறு லெவலில் விளையாண்டாங்க. அவங்களும் 2-3 பாலை வந்து மிஸ் பண்ணாங்க. ஆனாலும் கூட அந்த கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து வேறு லெவலில் வந்து ஒர்க் பண்ணுச்சு. ரயான் வந்து சூப்பராக விளையாண்டாப்புல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பகட்டே கலப்புனாங்க. சாச்சனா கூட நல்லா விளையாண்டுச்சு, பவித்ரா கூட நல்லா விளையாண்டுச்சு, எல்லோரும் நல்லா விளையாண்டாங்க. ரையா கூட நல்லா விளையாண்டுச்சு. அவங்க நல்லா விளையாடுறாங்களா இல்லையோ, ஆனால் இங்கே எங்கள் அண்ணன் இருக்கான். ஆண்கள் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது. எங்கன்னே ரணவ் இருக்கான்ல, முடிச்சு விட்டான், கேமையை மொத்தமாக முடிச்சு விட்டான். அதனால கூட அந்த சண்டை வந்து வெடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி லைவில் சொல்கிறேன். இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.